ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கேரட்டும் ஒரு கப் பாலும் சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கேரட் தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்க்கணும். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால்லாம் நான் எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் எடுத்திங்கன்னா போதும், சரியாக இருக்கும். இப்போ இதில் இனிப்புக்காக நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை வேணாலும் சேர்க்கலாம். இது கூட நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்குறதுனால நமக்கு முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும். இது கூட சாஃப்டாக இருக்கிறதுக்காக 1/4 கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் நெய் வேணாலும் சேர்க்கலாம். இது கூட வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும். இந்த நாட்டு சர்க்கரை இதிலே நல்லா கரைஞ்சிடணும். இப்போ இதில் நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கலந்து வந்தது. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தான பேட்டராக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும். இதில் கேரட் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. உங்களுக்கு கேரட் கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். ஒரு அலசல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கோதுமை மாவு சேர்த்து நான் அந்த கேக் ஹெல்த்தியாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா கூட எடுக்கலாம். இதை ஒரே பக்கமாக கலந்தோம்னா கேக் பேட்டர் ரெடி ஆயிடும். இப்போ கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. நான் இந்த கடாயில் தான் அந்த கேக் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல ஒரு அடிக்கணமான கடாயில் எண்ணெய் நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் போட்டுட்டு பட்டர் பேப்பருக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் தடவணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு இதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு இதை நல்லா தட்டி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி இதுக்கு கரெக்டான மூடி போட்டுறணும். மூடியில் ஹோல் இருந்ததுன்னா அதை ஒரு பேப்பர் வச்சு நல்லா அடைக்கணும். இப்போ பேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பழைய தோசை தவா போட்டிருக்கேன். மீடியம் ஹீட்டில் இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சைடில் ஒட்டி பிடிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நான் முந்திரி பருப்பு இந்த மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு இது ஒரு 25 நிமிஷம் நல்லா பேக் ஆகட்டும். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா கேக் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கும். ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும். சென்டரில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம கடாயிலேருந்து வெளியே எடுக்கணும். இப்போ கேக் நல்லா ஆறிருக்கு. ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் லைட்டாக தட்டினீங்கனாலே கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வந்துடும். அடிப்பாகம் கொஞ்சம் கூட கரைஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ பட்டர் பேப்பரை மெதுவாக எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான ஒரு கேரட் கேக் ரெடி ஆகிட்டு. கடாயிலேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு கேரட் கேக் ரெசிபி. கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த சாஃப்டான கேரட் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாஃப்டான ஒரு கேரட் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த்தியான கேக் ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.